நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகளுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த மீன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிபதி குரு பகவான். மீன ராசி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மோட்ச ராசிங்க. எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் மீன ராசிக்காரங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்கள் மனசு அமைதியாக்கும். உங்களுக்கு மிகச்சிறந்த கன்சோலராக உங்களுக்கு இருப்பாங்க. ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. இவங்களை நம்பி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இருக்கா இல்லையோ நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தன்மை பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க.
இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு அவங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்காருங்க. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்வாருங்க. ராகு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கட்டாயம் கொடுத்தே தீர்வார். பணவரவு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு 7 சனி நடக்கிறனால, அதுவும் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறனால நிறைய அதாவது விரயங்கள் நிறைய கிடைக்குங்க. அதை வந்து நீங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாருங்க. அப்போ குடும்பத்தில் சில பிரச்சனைகள், ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிலே இருக்கிறனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதாவது 3வது நபரோட பேச்சை கேட்டுட்டு இல்லை 3வது நபருக்காக கணவன் மனைவி வந்து பிரச்சனை பண்ணிக்க கூடாதுங்க. 2 பேரும் உட்காந்து கலந்து பேசி முடிவெடுத்துக்கணும். சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, வியாதி மட்டும் கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்துடக்கூடாதுங்க. அதில் மட்டும் இந்த மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 2ஆம் அதிபதியான செவ்வாய் மாதத்தோட தொடக்கத்தில் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துலையும், ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துலையும் வராருங்க. அப்போ 4ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக பணவரவு, தாய்வழி மூலியமாக ஒரு பணவரவுங்க, வண்டி வாகனங்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த அமைப்பு கொடுக்குதுங்க. அடுத்து 3ஆம் இடத்துல வந்து குரு செவ்வாய் இருக்காங்க. இது வந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ குரு உங்களுக்கு பகையாதிபதி, அது குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியாதிபதிங்க. இவர் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுங்க. இவ்வளோ நாள் என்னடா நம்ம ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கேன் நம்ம முயற்சியில் அப்படின்னா அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். அடுத்து 4ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல வக்ரமாய் இருக்காருங்க ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரமாய் இருக்கிறனால தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பிஸ்னஸ் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வாய்ப்புகள் வரும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்து 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. புதன் சேர்ந்திருக்காரு, சுக்கிரன் சேர்ந்திருக்காரு. ஒரு முக்கூட்டு கிரக சேர்க்கை உங்களுக்கு பாதி நாள் இந்த மாதத்தில் இருக்குது. இது வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க. வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த சூரியன் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வாங்கி தரக்கான ஒரு அற்புதமான அமைப்பு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தந்தையோட தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்க. கணவன் உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் குருவும் சேர்ந்து இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் உடனே அதை மறந்துட்டு விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அவர் 7ஆம் இடத்துல நீசமாகவும் ஆக போகிறார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கட்டாயம் பயணங்கள் போகும்போது கவனமாக போங்க. சாப்பிடக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. கொஞ்சம் ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களாக இருந்தால் கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு உங்களுக்கு நிறைய இருக்குங்க. ஆனால் தொழிலும் சூப்பராக இருக்கும். ஆனால் விரய செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 9ஆம் இடத்துல குரு பார்வை, பயணங்கள் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. பயணத்தின் மூலியமாக தொழில் ரீதியான பயணம் அடிக்கடி போவீங்க. 11ஆம் இடத்த குருவும் செவ்வாயும் புதனும் பார்க்குறாங்க. அப்போ குழந்தைகள் மூலியமாக நன்மை. ஆடிட்டிங் அக்கௌண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய மாதமாகவும், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. 12ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கிறது, அதுவும் வக்ரமாக இருக்கிறது. திடீர் செலவை கொடுக்குங்க. அதில் பணவரவு நல்லா இருந்தாலும் அந்த திடீர் செலவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டடியாக இருக்கணுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடந்தாலும் ஒரு 80% இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும்னா சனிக்கிழமை
சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு பண்ணுறதும், வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு பண்ணுறதும், கொண்டக்கடலை தானம் பண்ணுறதும், உளுந்து தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.